குட் ஈவினிங் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா அக்கா இன்னைக்கு என்னடா சமையல்னே பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, சமையலை பற்றி தாங்க பேசுவேன். ஓகேங்களா? என்னங்க சிஸ்டர், நீங்கள் சிஸ்டர்ஸ்க்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, பிரதர்ஸான எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது மை டியர் பிரதர்ஸ். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் சிஸ்டர், நான்லாம் எங்கள் ஒய்ஃப்க்கு நல்லாவே சமையலில் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? காய்கறி வெட்டி கொடுப்பேன். எல்லா வேலைகளுமே நான் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்வேன். ஒர்க்கிங் டேஸில் கூட இந்த எல்லா வேலைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நான் ஆஃபீஸ் போவேன். ஓகேங்களா? என் ஒய்ஃப்க்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி நான் இருப்பேன். ஏ டு இசட். மார்னிங் அவங்க ஒரு வேலை செஞ்சால் நான் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி செஞ்சுட்டு இந்த ஃபேமிலியை ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினைக்கிறது எனக்கு தெரியுது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்காக தான் இந்த டாபிக். தேங்க்யூ. கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்காக இருக்கட்டும், அம்மாவுக்காக இருக்கட்டும், அக்காவுக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நினைக்கிறவன் நினைக்கதாங்க செய்வான். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க நம்ம ஃபேமிலியை தாங்கிறவங்க யாரும் கிடையாது. நம்ம ஃபேமிலிக்கு நம்ம மட்டும்தான். ஓகேவா? அதனால் நல்லா அம்மா, அக்கா யாராக இருந்தாலும் சரி கூச்சப்படாதீங்க. கிச்சன்லேயா இருந்தாலும் சரி, இல்லை ஹால்லையாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோட, ஒரு ஸ்மைலோட, ஒரு அழகாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.